எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போ ஹெர்பல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மூலிகை செடி. மூலிகை செடியை அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே கொரியர் அனுப்பிச்சிடுவோம். இது ஆணை நெருஞ்சி. மூலிகை பேர் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அது எது எதுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஆணை நெருஞ்சி உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். சிறுநீரக கல் கரைக்கிறதுக்கு உதவும். ரொம்ப கூலிங்காக, உடம்பு ஏற்கனவே கூலிங்காக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நெருஞ்சி. இதுவும் சிறுநீரக கல் கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மூலிகையும் இதுவும் நாங்கள் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேணும்னா 7 டேஸ் டைம் கொடுங்க. இந்த செடி எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வேரோடு வேணும்னா வேரோடு கொடுத்துருவேன். இல்லைனா வெறும் இந்த ஸ்டெம்மோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது மட்டும் கொடுத்துருவோம். இது உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள். ஆனால் பவுட்ரு பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் இன்னும் நான் ஆரம்பிக்கலை. அதுக்கு இன்னும் பிராண்ட் நேம் அதெல்லாம் நான் இன்னும் செட் பண்ணலை. இப்போது நான் இதை அப்படியே ட்ரை பண்ணி மட்டும் கொடுக்க போகிறேன். பவுட்ரு பண்ணலை, ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்படியே இருக்கிற செடியை அப்படியே கொடுக்க போகிறேன் காய வச்சு. இது சிறு பூளைன்னு சொல்லுவாங்க. சிறு பீலை பூலான் செடின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் பூலான் செடின்னு சொல்லுவாங்க. சிறு பீலை. இதுவும் கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. பொங்கல் டைமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நிறைய வீட்டில் எடுத்துகிட்டு வாசப்படியில், பொங்கல் பானையில் அதிலெல்லாம் கட்டுவாங்க. இந்த செடி வேணும்னாலும் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி இப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி கொடுத்துருவேன். இது முடக்கத்தான். அந்த மூலிகை பேர்லேயே அந்த என்ன இது நோயை குணப்படுத்தணும்னு இருக்குது. முடக்கு அறுத்தான். கை கால் வலி இருக்குது, முட்டியில் வலி இருக்குது, நடக்க முடியல அப்படின்னா இது ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. இதுவும் உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கோ உங்களுக்கு இந்த ஸ்டெம்மோடு வேணும்னாலும் கொடுப்பேன், இந்த பூ வேணும்னாலும் கொடுப்பேன், இந்த காய் வேணும்னாலும் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கீழா நெல்லி. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது மஞ்சக்காமலைக்கு ரொம்ப ஏற்ற மருந்து. குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறவங்க டெய்லியும் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணணுன்னா இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. கொதிக்க வச்சுட்டு இது எண்ணெயை டெய்லியும் தலையில் தடவுவாங்க. கீழா நெல்லி. இது வேணும்னாலும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அடுத்தது குப்பை மணி. இந்த செடி இப்போ நிறைய மெடிக்கல் இதில் யூஸ் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா குப்பை மணின்றது குப்பையில் இருக்கிற மணி. இந்த செடியிலே அந்த பேர் இருக்கும். நிறைய அப்போல்லாம் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. இது தொண்டையில் சளி பிடிச்சிருக்குது, தொண்டை வலிக்குது, பேசவே முடியல அந்த மாதிரினா இதை ஒரு அப்படியே சுண்ணாம்பையும் இதையும் போட்டு நல்லா தேய்ச்சி தொண்டையில் தடவுனாங்கன்னா அந்த பேச்சு நல்லா கிளியராக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்சருக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா பசங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு நொனா கொழுந்து, நொச்சிலி கொழுந்து, வேப்பம் கொழுந்து, இந்த குப்பை மணி கொழுந்து, முசு அதான் 5 கொழுந்துங்களை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கஷாயம் மாதிரி எடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு தலைக்கு குளிக்க வைக்கிற டைமெல்லாம் இந்த மருந்து எங்கள் பாட்டி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த நாள்பட்ட சளி, நெஞ்சில் சளி பிடிக்காது. குழந்தைங்களுக்கு வேறு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும், அதாவது எப்படின்னா சாப்பிட்டுட்டு ஜீரணமாகலை, பால் குடிக்கும்ல அதுங்களுக்கு ஜீரணமாகலை, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மருந்து கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது குழந்தைங்களுக்கு. ரொம்ப கொடுக்கக்கூடாது, உடம்பு சூடாகிடும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு மூலிகை செடி நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். எதெல்லாம் நான் கொடுக்க முடியுன்றதை அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு இதே மாதிரி காய வச்சு கொடுப்பேன். எனக்கு 7 நாள் டைம் வேணும். காய வச்சு உங்களுக்கு நான் அப்படியே கொரியரில் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.